ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினீஸ் உலகம். இன்றைக்கி நம்ம நண்டு குழம்பு தான் பண்ண போகிறோம். நண்டு கிரேவி. இன்றைக்கி நான் ஒரு 1.5 கிலோ நண்டு தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை மண் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பெருசாக இருக்கக்கூடிய அந்த கால் எல்லாமே நான் லைட்டாக உடச்சி போட்டிருக்கேன். இப்போ நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. மிளகு கொஞ்சம் தூக்கலாக ஆட் பண்ணிக்கணும். அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம். இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இது லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சதும் நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10-15 பூண்டு பல் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும்.
இப்போது தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இது கூட நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மசாலாவோட பச்சை ஸ்மெல்லெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம நண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது கூட ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டு பொடி பண்ணி வச்ச அந்த பவுடரை வந்து இது கூட ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இந்த கிரேவி வந்து வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தனியாக அந்த நண்டு மட்டும் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் வேணும்னா நீங்கள் இப்போவே கூட சர்வ் பண்ணிக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில். இப்போ பாருங்கள், எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு இன்னும் கொஞ்சம் வந்து கெட்டியாகி வந்திருக்கு.
ஸோ இப்போ வந்து நம்மளோட நண்டு கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள். வினீஸ் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.